கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 15:11. மேத்யூ 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுடைய எண்ணங்களிலே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வரார். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வெளியரங்கமான காரியங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எதை தொடணும், எதை தொடக்கூடாது. ஏன்னா இந்த மொத்த சம்பாஷணை ஆரம்பித்ததே இந்த இந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் தான். எப்படி பாரம்பரியமாக கை கழுவணும், கை கழுவுறது கையை சுத்தம் பண்ணுறதுக்காக இல்லை, பாரம்பரியமாக ஏன் கையை கழுவலை. அப்போ அவங்க வெளியரங்கமான சம்பிரதாயங்கள் பாரம்பரியங்களை நிறைய செய்தாங்க. அதனால இங்கே அவங்கள சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாய்க்குள்ளே போகிறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் எது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும், அவன் வாயிலிருந்து வெளியே வருகிறது தான். அப்போ என்ன, சாப்பிட்ற உணவுலையோ கை கழுவுறதுனாலே ஒரு கிடையாது. அதுக்காக அழுக்கா சாப்பிடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா பாரம்பரியமாக கை கழுவுறதை பற்றி தான் சொன்னார். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அதை பயன்படுத்தணும். ஆனால் என்னென்னா இது ஆவிக்குரிய காரியம் இல்லை. ஆனால் என்ன, இருதயத்திலிருந்து வரக்கூடியது தான் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் காட்டக்கூடியது. ஏன்னா நம்ம பார்த்தோம் மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், இருதயத்தின் வாய் நிறைவினாலே வாய் பேசும். அப்போ உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குதோ அதை வைத்து தான் உங்கள் வாயிலிருந்து என்ன வரப்போகிறதுன்னு. அப்போ உங்கள் வாயில் வரப்போகிறது என்ன, உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு. அப்போ ஒரு மனுஷனை நீங்கள் ஆசீர்வதிக்கிறது இல்லை சபிக்கிறது இல்லை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, இது எல்லாமே என்ன, உங்கள் வாய். அப்போ இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன செய்கிறாரு, உங்கள் நாக்கத்தை உங்கள் ஆ காட்டுங்க, உங்கள் நாக்கை நீட்டுங்கிறாரு. இப்போ கர்த்தர்கிட்ட வந்தீங்கனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, வாயை தர நாக்காட்டு, அப்போ நான் சொல்கிறேன் நீ யாருன்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் முழுவதும் எப்படி நம்ம உடம்புல நாக்கு எவ்வளோ முக்கியங்கிற காரியத்தை சொல்கிறாரு. அது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நாவை எதோடு ஒப்பிடுறாரு, அக்கினி தீக்கு ஒப்பிடுறாரு. ஏன்னா இப்போ நாக்கு சரியில்லைன்னா மொத்த சரீரமும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ சாப்பிட்ற சாப்பாட்டினால இல்லை, உங்கள்கிட்ட இருந்து வெளியே வரக்கூடியது. ஏன்னா அப்போஸ்தலனுடைய 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டுக்கு பேதுருவை போக சொல்கிறாரு. அங்கே பேதுருக்கு முன்னாடி எல்லா விதமான மிருகங்கள் இருக்கும்போது அதை அடித்து சாப்பிடுன்னு சொல்லும்போது, ஐயோ ஆண்டவரே, நான் சிறு வயதிலிருந்து என்னை இப்படி தீட்டுப்படுத்தினதில்லை, இதெல்லாம் தீட்டான மிருகம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போஸ்தலனுடைய 10:15 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் படைத்தது எதுவுமே தீட்டுன்னு சொல்லாத, அது எல்லாமே சரி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அப்போ இந்த யூதர்கள் ரொம்ப காலமாக சம்பிரதாயமாக பாரம்பரியமாக வெளியரங்கமான காரியங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார், இல்லைப்பா, உனக்கு உள்ளே போகிறதில்ல, உன்கிட்ட இருந்து வெளியே வர்றது தான் உன்னைய தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. சரி, இப்போ நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நம்முடைய இருதயம் இல்லை, நான் இப்படி கேட்குறேன், உங்களுடைய பரிசுத்தம் இருதயம் சம்பந்தப்பட்டதாக இருக்குதா இல்லை வெளியரங்கமான காரியங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கா? அதாவது நீங்கள் பரிசுத்தவானுன்னு காட்டுறது உங்களுடைய உள்ளான மனிதனில் இருந்து இருக்கா இல்லை வெளியரங்கமாக மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு மேலோட்டமான காரியமாக இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ஜீவனையும் கொடுக்கக்கூடியும் இல்லை அழிக்கக்கூடிய காரியமும் இருக்கும். நம்ம யாக்கோபு 3வது அதிகாரத்திலேருந்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், தயவுசெய்து நீங்கள் கேளுங்க. இந்த நாக்கை பற்றி ரொம்ப அழகாக அவர் சொல்லி கொடுக்குறார். எப்படி ஒரு கப்பலில் ஒரு சுக்கானுக்கு ஒப்பாக இருக்குது, குதிரைக்கு எப்படி கடிவாளம் போடுறது போல் இருக்குது, ஒரு மொத்த காட்டையும் எப்படி ஒரு சின்ன அக்கினி அழிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ நம்முடைய வார்த்தை, வெளிவரக்கூடிய வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்முடைய உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த உள்ளான மனுஷனில் உள்ளுக்குள்ளே நம்ம இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதான் வெளியே வரும். அப்போ நம்ம என்ன பார்த்துக்கிறோன்னா, நம்ம மிக தெளிவாக சொல்லணும், நம்முடைய இருதயம் கர்த்தரை கனப்படுத்துகிறதா இருந்தால் என்ன உண்டாகும், நம்மகிட்ட இருந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்கள் உண்டாகும். ஏன்னா உங்கள் வார்த்தை வார்த்தையோட வல்லமையும் இருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும், இரக்கத்தை காட்டக்கூடியதாக இருக்குதா, மற்றவர்கள் மேல் ஒரு மனதுருக்கத்தை காட்டக்கூடியதாக இருக்குதா,
உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சத்தியத்தை போற்றக்கூடியதா, சத்திய வார்த்தைகளாக இருக்கிறதா? உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்குதா, இல்லை மற்றவர்களை சபிக்கக்கூடியதாக இருக்குதா? அப்போ நீங்கள் தீட்டுப்படாமல் இருக்கணும்னா உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய காரியங்கள் தான் உங்களை தீட்டுப்படுத்தணும்னு புரிஞ்சிட்டிங்கன்னா, அப்போ உங்களுக்கு என்ன, முதல்ல உங்களுடைய பரிசுத்தம் உள்ளுக்குள்ளே உண்டாகணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வீர்கள். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நாங்கள் எல்லாரும், ஆமாண்டவரே, இதோ எங்கள் வார்த்தை, எங்களுடைய வாயை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருடைய காயங்களை ஆற்றக்கூடியதாய், சத்தியத்தை சொல்லக்கூடியதாய், இரக்கம் நிறைந்ததாய், மன உருக்கம் உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.